விஜய் மீதான உயர்நீதிமன்ற கருத்துக்கு தவேக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. எதிர் மனுதாரராக இல்லாத விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் கருத்து என உச்சநீதிமன்றம் தவேக சார்பில் வாதாடப்பட்டுள்ளது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கில் சிபிஐ விசாரணை கோரும் மனு என 5 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. வணக்கம். கரூரில் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட அந்த பலி சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி தவேக சார்பில் போடப்பட்ட மனுவின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்திருந்தது. சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட 5 மனுக்கள் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் ஆச்சாரியா ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரை விஜய் மீதான விஜயின் பரப்புரையின் போது எதிர் மனுதாரராக இல்லாத விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் கருத்து என உச்சநீதிமன்றத்தில் தவேக சார்பில் வாதம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவில் இருந்து வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. 5 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் நீதிபதிகள் இந்த மனுக்கள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் இந்த விஷயத்தை தொடர்பாக நாங்கள் தீவிரமான ஒரு விசாரணையில் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மனுவில் எந்தவிதமான சமரசமும் கிடையாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சமரசம் தொடர்பாக வாதங்களும் செய்யலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை பாஜக தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் சி.எஸ். மணி, இது அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட துயர சம்பவம் எனவும் இது சம்பந்தமாக அனைத்து காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம், மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் வழக்கு சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே நியாயம் வெளிவரும் எனவும் முறையான விசாரணை நடைபெறும் எனவும் சிறப்பு குழு விசாரணை என்பது மாநில அரசால் அமைக்கப்பட்டிருப்பது. எனவே மாநில அரசால் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழு என்பது மாநில அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை தன்னிச்சையான ஒரு விசாரணை அமைப்பை கொண்டு விசாரிக்க வேண்டும். அது சிபிஐ போன்ற தன்னிச்சையான விசாரணை அமைப்பை மூலமாகவே நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது.